அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஃபேஸ்புக்கில் ஒரு சில ரூல்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஃபேஸ்புக் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னென்னா ஒரே கேப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரே லைன் டைட்டில்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அல்காரிதம் குழம்பிடும். டெய்லி பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் ஒரே மாதிரியாக போடக்கூடாது, சரிங்களா? ஒரே ஃபோட்டோவை எடுத்து போடவே கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு ரீஅப்லோட் பண்ணவே கூடாது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து ஸ்லோவாகும். சேம் இதுவே யூடியூப்லேயும் இதே போல் தான், ஃபேஸ்புக்லேயும் இதே போல் தான், நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இது வந்து அல்காரிதம் ரூல்ஸ், சரிங்களா? அல்காரிதம் ரூல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலையும் சேம் கேப்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. மிஸ்லீடிங் தம்ப்நெயில் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 18+ அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஃபேஸ்புக்கிலோடைய ரூல்ஸும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லிங்க் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஃபேஸ்புக்கில். இப்போது யூடியூப், டெலிகிராம் அதிகமாக லிங்க் எடுத்துகிட்டு வந்து ஃபேஸ்புக்கில் கொடுக்கக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறது, நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து அதிகமாக போடக்கூடாது. பயோவில் லிங்க்கை ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஒரு டைம் கொடுக்கலாம். ஃபேஸ்புக்கு சுத்தமாக பிடிக்காது, ரீச் டவுன் ஆகும். பிகாஸ் நீங்கள் யூடியூப் லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேஸ்புக்கோடைய ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணிங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு வந்துடுவாங்க. ஸோ சோஷியல் மீடியாவே சேஞ்ச் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அப்லோட் ரூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிக்டாக் வாட்டர் மார்க் உள்ள வீடியோவை அப்படியே அப்லோட் பண்ணவே கூடாது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் வாட்டர் மார்க் இருக்கிற வீடியோவை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5வது என்ன நான் சொல்கிறேன்னா ஆடியோ மியூசிக் ரூல்ஸ். இந்த ஆடியோ மியூசிக் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் யூடியூப்பில் இருக்கிறத யூடியூப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஃபேஸ்புக்கில் இருக்கிறத ஃபேஸ்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா ரூல்ஸ் பிரேக் ஆகும், காப்பிரைட்டட் வரும், ரீயூஸ்டு வரும், ஸ்ட்ரைக் ஆகும், சரிங்களா? சேம் மெத்தட் தாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் மேனிப்புலேஷன் ரூல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் கமெண்டு, ஃபேக் ஷேரு, ஃபேக் ஃபாலோவர்ஸ் இதை பண்ணவே கூடாது, சரிங்களா? நெக்ஸ்ட் 7th ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அப்யூஸ் ரூல்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நம்ம கண்டென்ட்டை திரும்ப அப்லோட் பண்ணக்கூடாது, அப்யூஸ் போன்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. இது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் பேஜுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகும், சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ ரூல்ஸ் அப்படின்னா லைவில் அடல்ட் டாக் பேசவே கூடாது. காப்பிரைட் சாங் வந்து லைவ் பண்ணும்போது வந்து ப்ளே ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பேஜ் ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து கவர் ஆகும், சரிங்களா? நெக்ஸ்ட் மானிட்டைசேஷன் குவாலிட்டி ரூல்ஸ். இத்தனை ரூல்ஸ் இருக்குங்க. காப்பீடு கண்டென்ட், லோ எஃபெக்ட் ஸ்லைட் ஷோ, ஒன்லி இமேஜ், டெக்ஸ்ட், வீடியோஸ், ஆட்ஸ் ரிஜெக்ட், சரிங்களா? நான் சொன்ன பார்த்தீங்களா, காப்பீடு கண்டென்ட் ஒன்று, லோ எஃபெக்ட் அந்த மாதிரி கண்டென்ட் ஒன்று, ஒன்லி இமேஜ் மட்டும் நீங்கள் வச்சு போட்டிங்கன்னா ஆட்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அண்டு பார்த்தீங்கன்னா கன்சிடென்சி ரூல். இப்போது நான் 9வது ரூலை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 month போஸ்ட் இல்லாமல் விட்டிங்கன்னு வச்சிங்களேன், சடனாக டிக்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆக ரொம்ப கஷ்டம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே வாங்க, சரிங்களா? ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டிப்ஸு. ஓன் கண்டென்ட், சிம்பிளான கேப்ஷன், டைட்டில் கொடுங்க, நோ வாட்டர் மார்க் இருக்கக்கூடாது, வீக்கில் வந்து 3 to 5 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும், நேச்சுரல் என்கேஜ்மெண்ட் இருக்கணும், ஃபேக் என்கேஜ்மெண்ட் இருக்கவே கூடாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை க்ரியேட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியலனா நான் ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன். யூடியூப் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தெரியலனா அதுவும் ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் பற்றியும் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். பெய்ட் சர்வீஸ் தான், சரிங்களா?